புரியுதா? அதே மாதிரிதான் வாயில. நான் ஏன் இந்த 3 புற்றுநோய் பத்தி பேசுறேன்? ஏன் பேசுறேன்? இதான் காமன் அதிகமா இருக்கு. இதுதான் இருக்கு. நம்ம எப்படி எல்லா வீட்லயும் இட்லி இருக்கு, இதுதான் மோஸ்ட் காமன் கேன்சர். மத்ததெல்லாம் ரொம்ப ரேர். இத பத்தின அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சாலே நமக்கு போதுமே. வாயில தான் புற்றுநோய் தான் மோஸ்ட் காமன் ஆண்களுக்கு. வாயில வர புற்றுநோய் அந்த புகையிலை பழக்கத்தினால நம்ம இந்தியா ஊர்ல என்னதுப்பா 75%. இப்ப 100 பேருக்கு இருக்கு அப்படின்னா அதுல 75 பேருக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னால வருது. 25 பேர் வந்து டீடோட்லஸ், பாவம், குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க. நோபடி ஆல் ஆர் டிராவலிங் இன் த சேம் போட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த பழக்கம் இல்ல ஆனாலும் வரலாம். அந்த 25% நம்ம அதுக்குள்ள நம்ம இருப்போமா? தெரியாது. சரியா? பட் ஆனா 75 பேர் இந்த பழக்க வழக்கங்கள்னாலதான் வருது. இந்த பழக்க வழக்கங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 75% கேன்சர் வரவே வராதான். ஒன்லி 25% தான் இருப்பாங்களே. பட் அந்த சதவீதம் கம்மியா இருக்கே. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ புகையிலை பழக்கம், அப்புறம் ஆல்கஹால், அந்த குடி பழக்கம், நம்ம சாப்பிடுற உணவு வழக்கங்கள், இவங்க தான் வந்து மெயினா டிசைட் பண்றாங்க உனக்கு கேன்சர் வருமா வராதான்னு. அவங்க உள்ள உட்காந்து டிசைட் பண்றாங்க. சரியா? ஜெனட்டிக் எங்க அம்மாக்கு இருக்கு 100% எனக்கு வருமா? சான்ஸ் இருக்கு. எத்தனை பெர்சென்ட்? மிஞ்சி போனா 8ல இருந்து 10% தான். ஐயோ எங்க அம்மாக்கு கேன்சர் இருக்கு அவ்வளவுதான் பயந்துட்டே வாழணும்னு கட்டாயமே கிடையாது. என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பா நம்ம பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க. சிம்பிள் திங்ஸ். பழக்க வழக்கங்கள் வேண்டாம். பக்கத்துல ஸ்மோக் பண்றாங்கன்னா பக்கத்துல போவாதீங்க. அவ்வளவுதான். சிம்பிளான அந்த 75% ரிஸ்க் நம்ம கையில தான் இருக்கு.